ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் என்ன மெத்தடில் காரக்குழம்பு வைப்பேங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், முழு தேங்காய். அதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் 3 கத்திரிக்காய், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய், அது கூட சேர்ந்து ஒரு தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லையே கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து காய்கறியெல்லாம் தாளித்து காரக்குழம்பு செய்வாங்க. நான் அப்படியும் செய்வேன், இப்படியும் செய்வேன். இன்றைக்கி இப்படி செய்கிறேன், ஆனால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடைசியாக கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடுவேன். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக தாளித்து ஊற்றிக்கிடலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.